Welcome to my Yes, ma'am. Chennai house. தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். The Great KFC Festival 9-piece chicken flat 299 இல் 9 ஓட swag வெறும் 299 ஓட tagல. This festive season, travel the world with Grand Royal Tours. ஹாய் மேம். Hello, நமஸ்தே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். Welcome to my Yes, ma'am. Chennai house. ஃபர்ஸ்ட் வந்ததும் ரொம்ப பிடிச்சது இந்த தோரணம் ஒண்ணு போட்டிருக்கீங்க. It was very different. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அப்படியா? பாக்குறேன். இது எங்க அம்மா இது ஒரு ட்ரெடிஷன்ல வந்து அந்த ரைஸோட இது இருக்கு இல்லையா, ஆமா. வளரும் நெல் போது பயிறு. அந்த மாதிரி போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில போட்டா இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஹோம் அப்படின்னு லைக் ஒரு பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி. ஆஃப்கோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவிட்டி தான். அதுதான். அது வந்து கர்நாடகத்துல நீங்க ஜாஸ்தி பாக்குறீங்க, ஓகே. சென்னையில எனக்கு ஆமா, தெரியாது. எங்கேயும் இது எங்க பார்த்ததில்ல. அம்மாவோட ஐடியா தான். இன்னொரு விஷயமும் நோட் பண்ணேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வெளியும் ஒரு மிரர் இருக்கு, உள்ளேயும் ஒரு மிரர் இருக்கு. ஆக்சுவலி உங்க மிரர் வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா? வீட்ல நிறைய மிரர்ஸ் அந்த மாதிரி. உண்மையா பிடிக்கும், உண்மையா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மிரர் வந்து நம்ம வெளியில போகும்போது எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு போலாம். இங்க வந்து இங்க போகும்போது இங்க இருந்து எப்படி எப்படி இருக்கு, வெளிய- எதான கரெக்ஷன்ஸ் இருக்கா எதா இருக்கா பார்த்துட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா சயின்டிபிக்லி வந்து ஒரு நீங்க வாஸ்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் நீங்க பேசிருப்பீங்க, கூகுள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய மிரர் வச்சா இட்ஸ் வெரி குட் அப்படின்னா சொல்றாங்க. வெளியில அண்ட் இன்சைடு போகும்போது வரும்போது பார்த்துட்டு வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னுமே சொல்லுவாங்க, இந்த திருஷ்டி எல்லாம் போயிடும் அப்படின்னா பாக்குறவங்க. சொல்லுவாங்க. நான் அதுக்காக வைக்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி மிரர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இங்க 2 தான் போட்டிருக்கோம். கிச்சன்ல ஒன்று சின்னது போட்டிருக்கோம், ரூம்ல ஒரு 2 போட்டிருக்கோம். அந்த மாதிரி எனக்கு ஜென்ரலா வந்து மிரர் ரொம்ப பிடிக்கும். நான் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். அதுதான். எஸ் மேம். ஆக்சுவலி உங்க வீட பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு. Thank you. எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது உள்ள வந்து இந்த ஊஞ்சல். ஊஞ்சல் எஸ். ஸ்விங். சோ என்னன்னா இங்க ஒரு சோஃபா இருக்கு, பட் ஸ்டில் பக்கத்துலயே ஒரு ஊஞ்சல் நீங்க போட்டிருக்கீங்க. உங்களுக்கு பர்சனலி ஊஞ்சல் ரொம்ப பிடிக்குமா? இல்ல இந்த வீட்டுல வந்து அது பை டிஃபால்ட் எங்களுக்கு வந்துருச்சு. இந்த முன்னாடி இந்த வீட்ல இருந்தது. ஸோ அது அப்படியே எங்களுக்கு பிடிச்சி எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். எனக்கு எப்போனா ஆஃப்டர் ஃபுட் லஞ்சுக்கு அப்புறம் உட்காந்து இது பண்றது டைம் இருந்தா, நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் நிறைய அதில் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு அது ஸ்விங் ஆகும்போது ஒரு ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஒரு மொபைல் கூட பார்க்க தேவையில்லை, புக்கு படிக்க தேவையில்லை, உட்காந்து அப்படியே மியூசிக் கேட்டுட்டு அப்படியே ஊஞ்சலா இது பண்ணி. பர்டிகுலரா இந்த வீட்டுக்கு எவ்வளவு இயர்ஸ் மேம் ஆச்சு? ஆல்மோஸ்ட் இப்பதான் வந்திருக்கோம். ஒரு 1 year இருக்கு அந்த மாதிரி. இது நீங்க ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா இந்த வீட்டுக்கு வரதுக்கு?
இந்த பிளேஸ் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு. பட் ஆனா இந்த வீடு வந்து எங்களுக்கு ரமண மகர்ஷி, நானும் சின்ன வயசுல இருந்து ரமண மகர்ஷிக்கு போறோம். இப்போ ஒரு 10 வருஷத்துலன்னா நிறைய 10-12 வருஷத்துலன்னா திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது அங்க திருவண்ணாமலையில ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ரமண மகர்ஷி டிவோட்டி ஒருத்தர் இருக்காங்க, அவர் வீடு இருக்கு, நல்லா இருக்கு. எனிவேஸ் நீங்க சென்னையில எனிவேஸ் நீங்க வீடு சேஞ்ச் பண்ணும்போது எங்களுக்கு சொல்லுங்க, முடிஞ்சா இந்த வீடு நீங்க எடுத்துக்கங்க, மெடிடேஷன் எல்லாம் பண்றீங்க, கிரியா யோகா எல்லாம் பண்ணுங்க. சரி ஓகே, அந்த மாதிரி ஒரு ரமண மகர்ஷியோட வந்த ஒரு வீடுன்னு நினைச்சுக்கலாம். அண்ட் என்னோடமே நோட் பண்ண வீடு வந்து கலர் தீம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ், அந்த மாதிரி லைட் ஷேட்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேட்ஸ் பிடிக்கும்? எனக்கு பிரைட் கலர் தான் பிடிக்கும். ஆனா சம்டைம் நம்ம ஷூட் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப பிரைட் கலர் பிடிச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் வளரும் போது எனக்கு வந்து பேஸ்டல் கலர், இப்போ ஷூட்டிங்ல எல்லாம் நம்ம பண்ணும்போது எப்ப பார்த்தாலும் வில்லேஜ் ரோல் பண்ணாலும் மாடர்ன் ரோல் பண்ணாலும் கொஞ்சம் கலர் கம்மி பண்ண, ட்ரெஸ் இவ்வளவு பிரைட்டா இருக்க கூடாது. ஒன்லி சாங் ஷூட்டுக்கு மட்டும்தான் நம்ம பிரைட்டா காஸ்டியூம் போடுறோம். மற்ற டைம்ல எல்லாம் வந்து சட்டிலா தான் போடுறோம். சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மூவிலயும் அப்படிதான் இருக்கும். பட் எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த இதாச்சு. பட் ஆனா என்னோட பர்சனல் பாக்குறீங்கன்னா ஆரஞ்சு, ரெட் இந்த மாதிரி தான் பிரைட் கலர்ஸ் தான், வைப்ரண்ட் கலர் தான் இருக்கும். நம்ம இப்போ யூஸ்வலி வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், வீட்டில் வந்து சிவன் சிலையோ இல்லை வந்து ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய அந்த ஒரு ஸ்டாச்சு இது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? எனக்கு வந்து நான் வந்து டான்சர் ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு காட் என்ன காட் தெரியும்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எங்க பாட்டி தான் நமக்கு கத்து கொடுத்தாங்க, திதித்தையில. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரே ஒரு இந்த இமேஜையும் இது வந்து நடராஜர். சோ அது வந்து அப்படியே எங்களுக்கு மனசுல இருக்கு. சோ அப்போ வந்து நமக்கு இது தப்பா சரியா எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கோம். நம்ம அத சின்ன ஃப்ளவர் வச்சிருக்கோம். சும்மா எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ்ல வந்து நிறைய திங்ஸ் நீங்க வீட்ல பார்க்க போறீங்க. அண்ட் டெம்பிள்ல கூட சரி பூஜா ரூம்ல கூட, டெம்பிள்னே சொல்லலாம், அப்படிதான் இருக்கு, கோவில் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா பூஜா ரூம்ல கூட நிறைய பிராஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து பிராஸ் அந்த மாதிரி இல்ல, நான் எங்க எந்த ஊருக்கெல்லாம் போறேன், நிறைய டிராவல் பண்ணும்போது அங்க எல்லாம் ஒரு திங்ஸ் வந்து ஞாபகார்த்தமா கொண்டு வரேன். இது சின்னதா இருக்கட்டும் இல்ல பெருசுதா இருக்கட்டும். நான் வந்து பத்ரிநாத் போயிருக்கும் போது ஒண்ணு வாங்கினேன், அப்புறம் நேபாள போகும்போது ஒண்ணு வாங்கிருந்தேன். சோ இங்க MM ஹில்ஸ் கர்நாடகத்துல மாதேஸ்வர பெட்டம், அது வந்து அங்க இன்னும் சின்னது. இந்த மாதிரி நிறைய உஜ்ஜைன் போயிருந்தேன், அங்க ஒண்ணு வாங்கி. சோ இந்த மாதிரி எங்க எல்லாம் போயிருக்கேன், நிறைய கும்பமேளா எல்லாம் போயிருக்கேன். அங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அது இது ஒரு கலெக்ஷன். ஆக்சுவலி என்னன்னா இந்த ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வந்து போறது பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ், பாலி இந்த மாதிரி ஜாலியான இப்படி போவாங்க. பட் உங்களோட ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிவோஷனலா, சம்வாட் ரிலேட்டட் டு இப்போ நீங்க சொன்ன கும்பமேளா போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி போறீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கு இல்ல உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிடிக்கிறதுனால? அப்படி நம்ம சின்ன வயசுல ஹிந்துல கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே வந்து ஹாலிடேனாலே வந்து என்ன பண்றாங்க, டெம்பிள் கூட்டு போயிடுவாங்க. அங்க ரிவர் இருக்கும், அங்க குளிக்கணும், அங்க சுத்தணும், அங்கேயே சாப்பாடு இருக்கு, அங்க ஊஞ்சலி, அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா எல்லா இடத்துல. சோ அந்த மாதிரி அது மெமரியில இருந்தது எனக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வளரும் போது ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் நான் வேற எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா நான் நிறைய வேற கண்ட்ரிக்கு எல்லாம் போயிருக்கேன். பட் ஆனா எனக்கு கிரியா யோகால வந்ததுக்கு அப்புறம் நிறைய அப்படியே என்ன சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நினைச்ச உடனே வந்து எங்கேயும் போக முடியாது. அது நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய ரீல்ஸ்ல. ஒரு சில கோவில் கூட எஸ்பெஷலி இந்த சிறுவாபுரி முருகர் கோவில்லாம் கூடமே அவங்க நினைச்சாதான் நம்மளால போக முடியாது, நிறைய கோவில் இருக்கு. ஆமா. சோ நம்ம நினைச்ச உடனே ஏன்னா அதுல வந்து அதிகமா சக்தி இருக்கு, நம்ம மைண்ட்ல இவ்வளவுதான் சக்தி இருக்கு. சோ நினைச்ச உடனே எங்க போக முடியாது. பட் மேபி பாபாஜி கிரேஸ், பாபாஜி கிரேஸ், எங்க குருவோட கிரேஸ், பேரண்ட்ஸோட கிரேஸ் வந்து நிறைய இப்போ ஒரு 10 வருஷமா நிறைய டிவோஷனல் பிளேஸுக்கு நான் போய் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே அப்படியே ஒரு பிளெஸிங் தான் சொல்லலாம். அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து நீங்க ஹேண்ட்லே பண்றது அந்த உள்ளன் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வீட்ல ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது வந்து எனக்கு ஒரு ராக்கி பிரதர் இருக்கா, ஆரன் அப்படின்னா, அவரோட பாட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவரு. வந்து அந்த பாட்டி அவரு வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ராக்கி கட்டுனதுக்காக வந்து இது எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அதுதான் ஒரு மெமரி.
எல்லாமே அண்ட் அதை ஓபன் பண்றப்ப நாங்க ஒரு விஷயம் பார்த்தோம். இது வந்து எனக்கு வந்து இது பத்தி பெருசா நாலேஜ் இல்ல. ஆக்சுவலி இந்த கிச்சன்ல எல்லாம் குட்டியா ஒரு இது வச்சிருப்போம்ல குக் பண்றதுக்கு, அதுதான் பார்த்திருக்கேன். பட் இது சம்வாட் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து புத்தா பவுல்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து நிறைய இஃப் யூ கேன் கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தா பவுல்னா இது வந்து உள்ள ஒரு ஹீலிங் இருக்கும். இதுல வந்து நிறைய சைஸஸ் இருக்கும். குட்டியாவும் இருக்கும், பெருசாவும் இருக்கு, இவ்வளவு வரைக்கும் பெருசா இருக்கும். இட்ஸ் கால்ட் மியூசிக் ஹீலிங் பவுல். எனக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தான், எல்லாமே வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாமே ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தான். ஸோ நான் வந்து எப்போனா ரொம்ப தாட் ப்ராசஸ் வந்து ஓடிட்டே இருக்கும்னா மைண்ட் வந்து கொஞ்சம் சாந்தியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இது நல்லா இருக்கு. நான் ப்ளீஸ் சொல்லி கொடுங்க. இது டெக்னிக் எவ்வளவு நேரம் வேணா வந்து பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த வைப்ரேஷன் வந்து ஃபுல் பாடிக்கு போகணும், உட்காந்து பண்ணணும். பட் ஆனால் அந்த பாக்க அப்படி சவுண்ட் பயங்கரமா இருக்கு மேம். I'll show it to you. நல்லா இந்த புத்தா கோவில் கூட எல்லாம் போனா ஒரு இதுக்கெல்லாம் போறீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு அந்த சவுண்ட். கொஞ்ச நேரம் இது கேட்டாலே புத்திஸ்ட் டெம்பிள்க்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்புறம் இது வந்து ஒரு டெக்னிக், இது எல்லாருமே பண்ண முடியாது. நீங்க பண்ணுங்க பாருங்க. என்ன சடனா என்கிட்ட கொடுத்துட்டீங்க. நீங்க பண்ண முடியுமா இல்லையா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் தட்டிட்டு பண்ணணும் கரெக்டா. This finger should not touch. fingers touch ஆகக்கூடாது, இங்க மட்டும் வச்சுக்கணும். அப்படி சும்மா உள்ள அடிக்கணும். உள்ள இப்படி அடிக்கணும், இப்படியே வச்சுக்கணும். ஓகே, உள்ள அடிச்சிட்டு வெளிய. அப்புறம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரஷர் இருக்கணும், பிரஷர் கொடுக்கணும். ஓகே ஓகே, இப்படி பிரஷர் கொடுக்கணும். ஓகே. ஐயோ வர மாட்டீங்களே மேம், இந்த ரவுண்டே போட முடியல என்னால. எப்படி பண்ணீங்க? பிராக்டிஸ். ஓகே, இது பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நானே பண்றேன், போறதுக்கு முன்னாடி கத்து கொடுங்க. ஓகேவா? போறதுக்குள்ள நான் கத்துக்கிட்டு போறேன் மேம். கத்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பா. அண்ட் நான் வந்து உங்க வீட்ல இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். இப்போ வந்து எங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஃபுல்லா துணியா இருக்கும். அங்கங்க மடிச்ச துணி, மடிக்காத துணி, டவல் அந்த மாதிரி இருக்கும். பட் உங்க வீட்ல எங்க பார்த்தாலும் புக்கா இருக்கே மேம். அங்க பாருங்க, ஸ்விங்ல ஒரு புக், இந்த சோஃபால புக், அந்த சோஃபால புக், டைனிங் ஏரியால புக். சோ ஆக்சுவலி சொல்லுங்க, என்ன புக்ஸ் பின்னாடி இருக்க உங்க லவ் பத்தி சொல்லுங்க. ஐ அம் வெரி ஆனஸ்ட் வித் எல்லாருக்குமே வந்து என்னன்னா புக்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, புக்ஸ் படிக்கிற இல்ல ஒரு ஹாஃப் பேஜ் படிக்கும் போதே தூக்கம் வந்துரும் அப்படின்னா நான் நிறைய பேருக்கு. நானும் அதுல ஒருத்து. என்ன சொல்றீங்க? இருந்தேன் அப்போ இருந்தேன். இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது எங்களுக்கு எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அந்த பிரம்ம முகூர்த்தெல்லாம் படிச்சா மறக்கவே மாட்டோம். எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இது பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அப்போ ஸ்டார்ட் ஆனது 7th standard 6th standardல பிரம்ம முகூர்த்தா, வேக்கிங் அப் பிரம்ம முகூர்த்தா படிக்கிறது. இப்போ இருக்கு அந்த ஹேபிட் அப்படியே ஆயிருச்சு. இப்ப டெய்லியும் நீங்க 4:30க்கு எழுந்திருப்பீங்க. 4 o'clock 4:30 எழுந்திச்சிட்டு என்ன மேம் சொல்றீங்க? அது யாருக்கு தெரியல, அதெல்லாம் மிட்நைட். அதுதான் வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் தெரிஞ்சிடணும்னா இவ்வளவு வருஷம் யாரையும் அலோவ் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹோம் டூர் எவர். Thank you ma'am, we feel very blessed. ஏன்னா இதெல்லாம் வந்து வெரி பர்சனல் ரைட். அண்ட் இது எங்களோட ஒரு பர்சனல் மூமெண்ட்ஸ், பர்சனல் திங். ஏன்னா எங்க தங்கச்சிக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, தம்பிக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, சிஸ்டர்லாக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவரெல்லாம் வந்து அவருக்கு என்ன பிடிக்கும் அது ஒரு திங்ஸ் எல்லாம் இருக்கு. மெடிடேஷன் பண்ற ஒரு கிரியாயோகா மெடிடேஷன் பண்ற ஒரு பர்சன் வந்து எனக்கு சொன்னாங்க, நீங்க வந்து எங்க எல்லாம் உட்காருங்களோ அங்க ஒரு புக்கு வச்சீங்கன்னா நீங்க போன் பாக்குறோட அந்த புக்கு பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் படிங்க. எல்லாருக்குமே சொல்றேன், எங்களுக்கு எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஓபன் பண்ணி ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சாலே அதுல ஒரு மெசேஜ் கிடைக்கும். மேம் அடுத்து வந்து இங்க ஒரு புக் இருந்துச்சு, எனக்கு வந்து இன்னொரு புக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க ஒரு புக் இருக்கு, அப்துல் கலாம் அவங்களோட புக். இந்த புக்கை பத்தி சொல்லுங்க. அப்துல் கலாம் சார் வந்து உண்மையா வந்து இந்த புக் எங்க என்ன வந்திருக்குன்னா, ராமேஸ்வரம் டெம்பிள் போயிருந்தேன். அப்போ வந்து போகும்போது அங்க அப்துல் கலாம் சாரோட வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அப்படியே எல்லா இடத்துல பார்த்து, அப்புறம் வந்து அவர் இந்த புக்ஸ் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனா அவரே இருந்து கொடுத்திருந்தா அப்படியே சொர்க்கத்துக்கு போய் வந்துற மாதிரி இருக்கும். பட் ஆனா ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அவரோட வீட்டுக்கு போறதுக்கே ஒரு
பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா அப்துல் கலாம் சார் எல்லாம் வந்து ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது. ஆனா அவருக்கு இருக்கிற நாலேஜ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த சப்ஜெக்ட்ல எடுத்தாலும் அவர் வந்து அப்படி பேசுறாங்க. ஸோ யூ ஆர் யூனிக் அப்படின்னா வந்து ஏபிஜே அப்துல் கலாம். அவரோட ஃபேமிலின்னா அவரோட தம்பி கசின் பிரதர் வந்து எனக்கு இது கொடுத்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த book. கண்டிப்பா இது இன்னும் நிறைய இருக்காங்க மேம் இங்க நிறைய புக்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து பர்டிகுலரா ஒரு புக் பத்தி நல்லா தெரியும். சோ இது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்மளோட ரஜினி சார், அதுக்கப்புறம் விராட் கோலி சார், அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த புக்ஸ் ரீட் பண்ணதான் நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஈவன் நம்ம ரஜினி சார் அவங்க கூட வந்து இந்த புக்ஸ் நம்ம வீட்டுல வாங்கி ரொம்ப இயர்ஸா வந்து வச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் எடுத்து படிச்சதா வந்து சொன்னாங்க. சோ ஆக்சுவலி இந்த புக்ல என்ன மேஜிக் இருக்கு, எதனால எல்லாரும் படிக்கிறாங்க இந்த புக்? எல்லாரும் இந்த புக் படிச்சனாலதான் வந்து என்னோட வாழ்க்கை மாறிச்சு. கண்டிப்பா இந்த புக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டீவ் ஜாப்ல அவர் கூட வந்து அவரோட போன்ல இ புக் ஆப்பிள் ரைட் லைக் அந்த இ புக் என்ன கிடைக்கும். அதுல நம்ம ஃபிளைட்ல இருக்கும்போது எங்க இருக்கும்போது இப்போ எல்லா யூடியூப் எல்லா இதுல இன்டர்நெட்ல கிடைக்கும். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி இ புக். அதுல வந்து அஃப்கோர்ஸ் அது ஸ்டீவ் ஜாப்ஸ் படிச்சிருக்காங்க. நான் இது பண்ணிட்டு விராட் கோலி படிச்சாங்க. ஓகே விராட் கோலி obviously right they're all legends and obviously and ரஜினி சார் obviously எத்தனை வருஷத்துல என்ன ரஜினி சார் இந்த புக் பத்தி சொல்லிட்டே இருக்காங்க, இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க. சோ நான் வந்து இந்த புக்கு தெரியும் போது ஒரு 15 வருஷம் முன்னாடியே வச்சுக்கலாம். அப்ப ரொம்ப சின்னவளாக இருந்தேன். சோ அப்போ வந்து என்ன இருக்குன்னு எனக்கு கியூரியாசிட்டி. அப்புறம் இவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இருக்கு எல்லாரும் படிக்கிறாங்க அந்த மாதிரி. இது பாத்தீங்க this is the first book எனக்கு gift வந்தது. ஓகே இதுல அவரோட லைஃப்ல என்ன நடந்தது அது வந்து அவர் உயிரோட இருக்கும் போது ஒருத்தருக்கு சொல்லிட்டு எழுந்த வச்சிருக்காங்க. ஓகே இதுல நீங்க ஒரு சாப்டரும் நீங்க பாத்தீங்கன்னா சோல் எப்படி டிராவல் பண்ணும், அப்புறம் ஒரு லேடி சாப்பிடாம சன்லைட்ல வாட்டர்ல இருக்காங்க, அப்புறம் மகாத்மா காந்திஜிக்கு வந்து யோகானந்தா வந்து மீட் பண்ணி அவருக்கு இனிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி யார் மீட் பண்ணியிருக்காங்க, காந்திஜி மீட் பண்ணது கூட இங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்ததா நான் வந்து படிக்கணும். பட் ஆனால் இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு வந்து பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன இது இந்த புக்கு படிக்கும் போது இவ்வளோ எனர்ஜியா இருக்கு, அட் த சேம் டைம் ரொம்ப ஃபேஸ் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சேன். அப்புறம் கோவிட் டைம்ல இன்னொரு தடவை கூட படிச்சேன். இந்த புக்கு இல்ல நிறைய தடவை எல்லாம் படிக்கல, படிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ கூட என்னோட பெட் பக்கத்துல இருக்கும். எப்போனா ஒரு சாப்டர் வந்து படிச்சுட்டே இருப்பேன். நீங்க ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல சொன்னீங்களா மேம் இந்த புக் வந்து படிச்சதுக்கு அப்புறம் லைக் லைஃபே ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்களா? என்ன மொமெண்ட்ல நீங்க அது வந்து இந்த மேஜிக் நடந்துச்சு? ஆக்சுவலி நம்ம காந்திஜி நம்ம கேட்டிருக்கோம், ஓகேவா, நம்ம சின்னவரா இருந்திருக்கோம், ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிலாம் வந்து அவர் என்ன இருந்தாலும் அவரு வந்து யோகானந்தா போய் அவரை மீட் பண்ணி கிரியாயோக தீட்சை கொடுத்திருக்காங்கன்னா இந்த புக் மூலியமா தான் எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா நான் எங்க குரு சொல்லிருக்காங்க, அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிருக்காங்க. இப்ப நான் படிச்சிருக்கேன். அப்படியே இப்போ 2 விஷயம் சொன்னேன். கரெக்டா? சோல் எப்படி டிராவல் ஆகுது, எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, சயின்ஸ் அண்ட் மெடிடேஷன் வந்து கலந்து வரும்போது ஓ மை காட், நான் வந்து ஸ்ரீ ரவிசங்கர் சார் மீட் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன ஹரே கிருஷ்ணா அந்த இதுக்கெல்லாம் நான் மதுரையெல்லாம் போயிருக்கேன். ஐ எம் அசோசியேட்டட் வித் இந்த ரமண மகர்ஷி, ஹரே கிருஷ்ணா, இங்கே நிறைய இடத்துல எல்லாம் சத்குரு அந்த ஈஷா எல்லா இடத்துல போய் வந்திருக்கேன். பட் ஆனா கிரியா யோகா மட்டும்தான் என்னோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு நான் என்ன நீங்க என்ன பாக்குறீங்களோ அது வந்து கிரியா பிராக்டிஸோட ஒரு ரிசல்ட் தான். நீங்க சொல்றீங்களா இன்னும் மேடம் சின்னவளா இருக்கீங்க, இன்னும் ஸ்கின் இப்படி இருக்காது இது எல்லாமே வந்து ஒரு கிரியா யோகா பிராக்டிஸ். அண்ட் உங்களுக்கு அது வந்துட்டு இருக்குன்னா நீங்க வந்து குயிக்கா புடிச்சிட்டு நீங்க அது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அண்ட் வந்து நீங்க பேசுறப்ப சொன்னீங்க பாபாஜி கேவ் போனேன் அதெல்லாம் பத்தி சொன்னீங்க. ப்ளீஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நாங்க அது நிறைய கேள்விப்படுறோம், பட் ரியலா ஒருத்தவங்க போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறப்ப இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கும். ப்ளீஸ் அதை பத்தி சொல்லுங்க. கிரியா யோகா இனிஷியேஷன் வாங்கி ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தி வருஷம், ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. அந்த ரொம்ப வருஷம்னா வித்தின் 3 இயர்ஸ்ல வந்து
2019ல நான் வந்து பாபாஜி கேவ் போனேன். 2019ல என்னோட லைஃப் வந்து பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ் அ பர்சன். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், வீடு இருந்தாலும், கார் இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் கிளைம்பர். I climbed in Karnataka also, I climbed in North also, Leh Ladakh, Annapurna trek, அந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் நம்ம போய் வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டா நேபாள் கூட போயிட்டு வந்தேன் என்னோட பர்த்டே டைம்ல. அப்புறம் பாபாஜிக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 2019ல 2020 கோவிட்னால போகல, இல்லன்னா எவ்ரி இயர் எல்லா இயரும் போயிருக்கேன். அப்புறம் ரீசெண்டா இந்த பர்த்டேலயும் வந்து நான் பாபாஜி கேவ்ல தான் இருந்தேன். அது என்னன்னா தெரியல, பாபாஜி வந்து என்ன கூப்பிடுறாங்களா இல்ல நானே வந்து புடிச்சு அங்க போறானா தெரியல. பட் ஆனா அந்த கேவுக்கு நான் போயிட்டு வந்தக்கு அப்புறம் எல்லாம் வந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அது எனக்கு ஐ காட் அ டாக்டரேட். ஓகே. I never thought I'm going to be a speaker and மதர் தெரேசா அவார்டு இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கனவுல கூட வரும்னு தெரியல. பட் அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா வரும்போது நல்லா தானே இருக்கு, ஓகே நம்ம சரண்டர் ஆயிடலாம், என்ன வருது அது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த போனா கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரெடியா இருக்கணும், அப்பதான் நீங்க அங்க போக முடியும். நிறைய பாலிட்டிஷியன்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய பேர் வந்திருக்காங்க. ரஜினி சார் கேவுக்கு போயிட்டே இருக்காங்க. சோ ரஜினி சார் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு தடவை நம்ம கிரியாயோகால இருக்கோம், நம்ம குரு வந்து பிரக்யானந்தா அவரும் கூட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து வைகாண்ட் நம்ம போயிட்டு, ஆனா ரொம்ப குளிர் இருக்கும். ஒரு பிப்ரவரிலாம் போனா, பட் ஆனா மார்ச் ஏப்ரல் மேல போனா நல்லா இருக்கும். அடுத்து அப்படியே கொஞ்சம் பேன் பண்ணி மேல போனா ஒரு அழகான ஒரு ஓவியம் இருக்கு. சோ அது என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி சொல்லுங்க. நீங்க தானே அது பெயிண்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? அது பெயிண்டிங் மாதிரி இருக்கு. எஸ், அவங்க கலாட்டால தான் ஷூட் பண்ணாங்க. அப்படியா? கேலண்டர் ஷூட் அது. ஓகே. அது ஒரு வாரியர் வந்து இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி, அந்த ராணி குவீன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அந்த காலத்துல, அந்த மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு அது போட்டோஷூட் பண்ணி கேலண்டர்ல நம்ம கொடுத்து அந்த லான்ச் எல்லாம் பெருசா பண்ணாங்க. பெயிண்டிங் மாதிரி இருக்கு. பெயிண்டிங் மாதிரி இருக்கா? அது நான் தான், ரியல் போட்டோ தான். இப்ப எடுத்துக்கலாம் வேணும்னு. ஓகே. அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துறேன், ஓகேவா? நீங்களும் படிச்சுட்டு. ஓகே, தேங்க் யூ so much மேம். ஐ டோன்ட் நோ, சும்மா கொடுத்தேன். சோ உங்களுக்காக இந்த புக், சின்ன புக் கொடுத்துருக்கேன். நான் படிச்சு முடிச்சிடுவேன். டெஃபினெட்லி ஐ வில் டெல் யூ மேம், படிச்சிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க क्वेश्चंस கேட்டா நான் கரெக்ட்டா ஆன்சர் சொல்றேன். ஓகே எஸ் மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைனிங் ஏரியா, அதுல வந்து நிறைய திங்ஸ் வச்சிருக்கீங்க. சோ அத பத்தி எல்லாம் பேசுறப்ப நம்ம கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துட்டே பேசிடலாம். எஸ், சோ ஃபார் எவ்வளவு புக்ஸ் படிச்சிருப்பீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. லெட் யூ இமேஜின், நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. பட் ஆனா அவ்வளவுதான் படிக்கல, ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல, அந்த புக்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணா அது போகும் மேம், ஒரு 1000 புக்ஸ் போகும். ஆமா ஆமா இருக்கு. சோ ஆக்சுவலி நான் நீங்க கையில வச்சிருக்கீங்களே, நான் தூரத்துல இருந்து பார்த்தப்போ அது ஏதோ இந்த லைக் மஸ்கிட்டோ ரெப்லண்ட்லாம் இருக்கும்ல, கொசுவத்தி அந்த மாதிரி நினைச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட். அது பாக்குறது அப்படிதான் இருக்கு, ஆனா நீங்க பண்ணி பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன், ஃபோக்கஸ், எல்லாமே வந்து மொபைல் ரொம்ப அடிக்ஷன் இல்லாம டி அடிக்ஷன் பண்றதுக்காக தான். சும்மா உட்காரும் போது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் மொபைல் லைட் பார்க்காம இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சாங் கேட்டு கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம நிறைய இந்த மீம்ஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல, சின்சாங் சொல்லுவோம்ல, பட் இது ஆக்சுவலி இது எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இப்படிதான் பண்ணணுமா, இது எப்படி பண்ணணும்? இது நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். எப்படி பண்ணா பஜனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனா நம்ம வந்து மெடிடேஷன்ல இருக்கும்போது இப்படி சவுண்ட் மாறும் ஒன்னொன்னு. இது நான் ஹிமாலயஸ்ல வாங்கினது, அந்த புத்திஸ்ட் டெம்பிள் கிட்ட வாங்கினது. இங்க நீங்க இது மேல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ இது ரொம்ப நேரம் வரும் அந்த மியூசிக், ரொம்ப நேரம் வரும். இப்படி அடிச்சா டக்குன்னு ஹரே கிருஷ்ணா. அடுத்து இது என்னது மேம்? இது வந்து நம்ம மைசூர் போகும்போது கர்நாடகத்துல அங்க நின்று இருந்தோம் பிரேக்ஃபாஸ்டுக்காக. ஸோ அங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கேட்டேன், சார் என்ன இதுன்னா இப்படி இருக்கு அப்படின்னா, இங்க சுத்தி வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி வந்து என்னன்னு பார்த்தா, இது வந்து இப்படி இதுக்குள்ள போடணும் இந்த பால். அது ஃபோக்கஸ் பண்ணி என் தம்பி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா, நான் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பசங்கள் வந்தாங்க, பிரதர் சிஸ்டர்ல வந்தபோது ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் டாஸ்க் கொடுப்பீங்க. பண்றீங்களா? இப்போ நீங்க எனக்கு கொடுப்பீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் மேம். நீங்க கொடுத்த டாஸ்க் நான் ட்ரை பண்றேன். பண்ணுங்க, நின்னுட்டு பண்ணுங்க. உட்கார்ந்து பண்ணுவேன், நான் உட்கார்ந்து பண்ணேன், பிராக்டிஸ் இருக்கு.
ஏய் கேர்ஃபுல் ஃபேஸ் கடிச்சிடும், முன்னாடி வச்சு பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது இப்படி ஸ்விங் பண்ணணும், ஓகேவா? இது ஸ்விங் பண்ணி தூரம் இருக்கணும், தூரம் இருந்துட்டு இப்படி போடணும். ஓகே, ஸோ ட்ரை மேம் ப்ளீஸ். ஃபேஸ் கிட்ட கூட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும். நம்ம வீட்டுக்கு வந்து இந்த தேர்ட் டைம் ட்ரை பண்றேன், இல்லனா வந்து நான் வித்ட்ரா பண்ணிடுறது. தூரத்துல ஆமா எனக்கு பயமா இருக்கு, நீங்க ப்ளீஸ் பண்ணாதுங்க, அடிச்சிருச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் டீம் எல்லாம் ரொம்ப யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு மேல கேர் இல்லையா அவருக்கு? எஸ் எஸ் கடைசி வரைக்கும் வரல. சரி ஓகே, இருந்தாலும் அந்த ஸ்பீக்கர் பத்தி சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு, நம்ம நார்மல் சாங்ஸ் கேக்குறது இல்ல எந்திரிச்ச உடனே ஒரு 1 hour எனக்கு மந்த்ராஸ் கேக்குறேன். மந்த்ராஸ் ஆமா மந்த்ராஸ் கேக்குறேன். அந்த படிக்கும் போது தூங்குறதுக்கு முன்னாடி ஏதான பாட்காஸ்ட் அந்த மாதிரி என்னோட ருட்டீன்ல. சோ மத்த டைம்ல ஏதான மியூசிக் வேணும்னா நான் இப்போ வந்து மியூசிக் கேக்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன். முன்னாடி எல்லாம் ரொம்ப கேட்டுட்டு இருந்தேன், எல்லாம் ஹிந்தி டாப் லிஸ்ட், எட் ஷீரன் டு ப்ரூனோ மார்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு 5 வருஷத்துலன்னா கோவிட்லன்னா எல்லாமே குறைச்சு மந்த்ரா, ட்ரைங் டு லேர்ன் பகவத்கீதா மந்த்ராஸ், நிறைய ராமச்சரிதா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் பண்ணாலும் வந்து சாண்டிங் வந்து இப்போ உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மாவோட மந்த்ரா. ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் லிஸ்னிங் டு சம் சாங்ஸ் அதுல நல்லா இருக்கும், ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்கும், ஒரு 10 நிமிஷம் நீங்க கேட்டாலே இந்த டிரைவ் போகும்போது கேட்டா நல்லா இருக்கும். பட் இந்த மந்த்ரா நம்ம கேட்கும் போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய வரும். ஸோ கோவிட் டைம்ல எல்லாம் வந்து ஓம் திரையம்பக்கம் யசாமய சுகந்திம் புஷ்டிவர்தனம் அந்த இது வந்து மந்த்ரா வந்து சாண்ட் பண்ணா நிறைய டிசீசஸ் எல்லாம் வராது கிட்ட. கொஞ்சம் அந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சாண்ட் பண்ணுங்க, நரசிம்ம மந்திரம் சாண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு மந்திரம் மட்டும் உங்களுக்கு கத்து கொடுக்கலாம். ஃபுல் லேர்னிங் தான் மேம். நான் இங்க போறப்போ எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு காமனா ஒரு மந்த்ரா சொன்னீங்கன்னா நான் அது வந்து டெய்லி மார்னிங் எழுந்தோனே சொல்லிடுவேன். உங்களுக்கு குரு பிரம்மா மந்த்ரா தெரியும் இல்லையா? அந்த மந்த்ரா சொன்னாலும் நல்லா இருக்கும் குருக்கு. அப்புறம் வந்து கராகிரே வசத்தே லக்ஷ்மி, கரமத்திய சரஸ்வதி, கரமூலே தோ கோவிந்தா, பிரபாதே கரதர்ஷனம். மீன்ஸ் வாட் எவர் யூ டூ இட் ஃப்ரம் திஸ் ஹேண்ட் இட் ஷுட் பி குட். அந்த மாதிரி அந்த சரஸ்வதி இருக்கு, லக்ஷ்மி இருக்கு, எல்லா காடஸும் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா ஏந்திரிச்ச உடனே பெட் மேலே உட்காந்துட்டு ஒரு 5 பிரெத் அந்த பிரீதிங் டெக்னிக்ஸ் அது பண்ணிட்டு ஹேண்ட் ரப் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணி ஓபன் பண்ணும் போது கராகிரே கராகிரே வசத்தே வசத்தே லக்ஷ்மி லக்ஷ்மி கரமத்தியே கரமத்தியே சரஸ்வதி சரஸ்வதி கரமூலே கரமூலே து கோவிந்தா கோவிந்தா பிரபாத்தே பிரபாத்தே கரதர்ஷனம். கரதர்ஷனம் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம ஹேண்ட்லயே இருக்கு, எல்லா காடும் ஹேண்ட்லயே இருக்கு. அந்த மாதிரி தான் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். The Great KFC Festival 9-piece chicken flat 299 இல் 9 ஓட swag வெறும் 299 ஓட tagல. This festive season, travel the world with Grand Royal Tours.